என்னுடைய மருமகள்கிட்ட பேசிட்டேன். விஜயோட பிறந்தநாள் அதுவுமா அவங்க இங்கே வராங்க. ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸான விஷயம் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி விஜய் அவர்களோட தந்தையான எஸ்ஏசி அவர்கள் இப்போ ரீசெண்டாக ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொன்ன விஷயம் தான் சோஷியல் மீடியாவில் செம்ம ஹாப்பியாக பரவிட்டு வருது. அண்டு இது உண்மைதானா அப்படின்னு நிறைய சினிமா ஆர்வலர்களும் சமூக ஆர்வலர்களும் கேட்டுட்டு இருக்காங்க. பட் சங்கீதா சென்னை வரது உண்மைதான், ஆனால் அது விஜய் அவர்களோட பிறந்தநாளுக்கு வராங்களா அப்படின்றது கன்ஃபார்மாக தெரியல அப்படின்றத ஆணித்தரமாக சொல்லியிருக்காங்க. அண்டு எல்லாருமே வெயிட் பண்றது விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆனதுதான். அதே போல முதலமைச்சர் ஆகிட்டு விஜய் அவர்கள் செம்மையான நல்லது செஞ்சுட்டு இருக்காங்க. மக்கள் எதிர்பார்த்ததை விட நிறைய நம்பிக்கைகளை சேகரிச்சிருக்காரு விஜய் அவர்கள். மக்கள் சரி ஓகே விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் என்னென்ன பண்ணுவாரு, அவர் சொன்ன வாக்குறுதிகளை காப்பாற்றுவாரா அப்படின்னு ஒரு சந்தேகத்தோட இருந்தாங்க. ஆனா முதலமைச்சர் பதவி ஏற்றதுமே அந்த சந்தேகம் ஃபுல்லா கலைஞ்சிடுச்சு. நிறைய விஷயங்கள் நல்லது பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அண்ட் இப்போ கூட சிங்கப்பெண் படையை உருவாக்கியிருக்காரு. கண்டிப்பா பெண்களுக்கு இப்போ தமிழகத்தில் நிறைய பாதுகாப்பு ஏற்படும் அப்படின்ற நம்பிக்கை மக்கள் மத்தியில் கிடைச்சிருக்கு. அண்ட் அவங்க விஜய் மேல வச்சு நம்பிக்கையை விஜய் அவர்கள் செம்மையா காப்பாத்துறாரு அப்படின்னு சொல்லி செம்மையான நல்ல விஷயங்களா பரவிட்டு வந்த இந்த நிலையில சங்கீதா அவர்கள் விஷயம் தான் நடுவில் எல்லாருக்குமே இடிக்குது. சங்கீதா அவர்கள் நீங்க தேவையில்லாம இப்ப டிவோர்ஸ் பண்றீங்க, இது வேணாம், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து வாழுங்க, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்தா எல்லாருக்குமே ஹாப்பி தானே. இப்ப விஜய் அவர்கள் முதலமைச்சர், நாட்டுக்கு எவ்வளோ நல்லது பண்றாரு அண்ட் எல்லாரோட வாழ்த்துக்களையும் பெறாரு. அந்த நேரத்தில் நீங்கள் கூட இருக்கணும், இது உங்களுக்கு பெருமையான விஷயம், பெருமையான நேரம், நீங்கள் கூட இருக்கணும். கண்டிப்பாக இதை யோசிச்சு பாருங்க. இப்போ விஜய் அவர்களோட பர்த்டே வருது, நீங்கள் சென்னை வந்தீங்கன்னா கண்டிப்பாக விஜய் அவர்களுக்கு விஷ் பண்ணிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ போகிறத பற்றி முடிவெடுங்க, மக்கள் நாங்கள் ரொம்ப வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ரசிகர்களும் தொண்டர்களும் சொல்கிறாங்க. ஸோ விஜய் அவர்களோட பர்த்டே அதுமா இங்கே வரப்போகிறது எஸ்ஏசி அவர்கள் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ சீக்கிரமே இந்த விஷயம் உண்மைதான்ன்றது எல்லாருக்கும் தெரிய வரும். இதை பற்றி உங்கள் ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.